ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஆஃப்கானி பன்னீர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஆஃப்கானி பன்னீர் செய்ய போகிறோம். அதுக்கு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். அதுக்கு நமக்கு தேவையான அளவு பன்னீர் எடுத்துகிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம், அப்புறம் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. அப்போ தான் இந்த பன்னீரில் நம்ம சேர்த்ததெல்லாம் இந்த மசாலாலாம் கரெக்டாக இறங்கும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. ஆஃப்கானி பன்னீருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு இதையெல்லாம் வதக்கிக்கணுங்க. ஆனியன் நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன். ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கார்லிக், ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, கொத்தமல்லி தழை. இப்போ இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்ச உடனே ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். புளிப்புக்காக தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா கூட உப்பு சேர்த்துக்கலாம். தனியா பவுடர், சீரக பவுடர் ரெண்டும் 1 டீஸ்பூன் ட்ரையாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். டர்மரிக் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஆஃப்கானி பன்னீருக்கான பேஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ரெடியாக இருக்கட்டும். பன்னீர் ஒரு 10 நிமிஷம் மேலே நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம பேனில் போட்டு எடுக்கணும். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் பன்னீர் பீசஸை நம்ம ஒவ்வொன்றா மெதுவாக திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வரணும். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பன்னீர் பீசஸ் இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இது ஒரு சைடு அப்படியே ரெடியாக இருக்கட்டுங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் 1 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கோம். பே லீஃப், அப்புறம் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இது ஒரே 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க.
இதோட பச்சை வாசனை போக ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க. ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கி இருந்தாலும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இது ஒரு 5 மினிட்ஸ் கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸை இப்போ சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொதிக்கட்டுங்க. பன்னீர் பீஸோட நம்மளோட ஆப்கானி பன்னீர் கொதிச்சிட்ருக்கு. இந்த கிரேவி பன்னீரோட நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா தான் டேஸ்ட் அதில் நல்லா இறங்கும். க்ரஷ் பண்ண வச்ச கசூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கடைசியாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்தால் நம்மளோட ஆப்கானி பன்னீர் ரெடி ஆகிடுங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. கிரேவிக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நம்ம சேர்த்த கரம் மசாலா, கசூரி மேத்தி, கொத்தமல்லி தழை இதோட டேஸ்ட்டெல்லாம் பன்னீர் எல்லாம் ஒன்றா நல்லா மெர்ஜ் ஆகணும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாங்க. அருமையாக நம்மளோட ஆப்கானி பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையாக நம்மளோட ஆப்கானி பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்பிள் ரெசிபி தான், அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. பன்னீரை வச்சு நிறைய கிரேவிஸ் ரெடி பண்ணலாம். ஸ்லைட் வேரியேஷன் தான். பன்னீர் பீசஸ் நம்ம இதில் சேர்த்துருக்கிறது உங்கள் இஷ்டப்படி சேர்த்துக்கலாம். அளவு ஜாஸ்தி கம்மி சைஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் ஃப்ரை பண்ணி சேர்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. இது சப்பாத்தி மட்டும் இல்லை, ரோட்டி, ஃபுல்கா, நான் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.